I am your social science teacher, Mrs. Lakshmi. How are you, children? Fine, ma'am. This is the time for recap. In the previous class, we learnt about Mauryan kings, Mauryan administration, educational centers of Mauryas. Today, we are going to see a new lesson in civics. Lesson number 3, Human Rights. What is human rights, ma'am? Human rights means மனித உரிமைகள் in Tamil. Okay, now we enter into the lesson. On 7th June 1893, while a person was on his way to Pretoria in South Africa, a white man objected the person's presence of a non-white man in a first-class carriage, and the person was ordered to move to a van compartment at the end of the train. The man who had the first-class ticket refused to leave and was thrown off the train at Pietermaritzburg. Shivering in the winter night in the waiting room of the station changed the course of his life. 1893 ஒரு பர்சன் சவுத் ஆஃப்ரிக்காவில் பிரிட்டோரியா அப்படின்ற இடத்துக்கு போயிட்டுருக்காரு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது ட்ரெயினில் போகிறாரு, ட்ராவல் பண்ணிட்டு போகிறார். ஆல்ரெடி டிக்கெட்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது ஆல் ஆஃப் ஏ சடன் அவர் ஒருத்தவங்க அந்த ட்ரெயின் டிக்கெட் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, பீட்டர்மேரிட்ஸ்பர்க் அப்படின்ற இடத்துல மிட் நைட்டில் இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த குளிரில் அந்த வின்டர் நைட்டில் அவர் அன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே ஷிவரிங்கில் உக்காந்துட்டே இருக்கார். ஏன் அந்த மாதிரி இறக்கி விட்டாங்க அப்படின்னா அவருடைய கலர் தான் காரணம். அவர் கருப்பாக இருந்தார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் பாதியிலே இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. He took up the fight against racial oppression. The spirit for the active non-violence started from that moment. Non-violence அங்கே அப்போ தான் அவருக்கு அந்த ஸ்பிரிட் வருது. இன்னும் இந்த ஒரு கலருக்காக இந்த மாதிரி இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்களே மனிதர்களை அப்படின்னு ஒரு ஸ்பிரிட் அவருக்கு வருது. Students, who know the answer? Who is that person traveled in that train? Anyone of you say the answer? Mahatma Gandhi, ma'am. Very good. Correct answer. As a human being, Gandhi had all the rights to travel in the first class compartment, but he was discriminated because of his skin color. அவர் ஒரு ஹியூமன் பீயிங். அவர் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்திருக்காரு. அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற உரிமை அவருக்கு இருக்குது. எல்லாம் இருந்தால் கூட அவர் அவருடைய ஸ்கின் கலர் கருப்பாக இருந்தார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் அவருக்கு அந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு. Due to these discriminations, people are prohibited from enjoying their basic human rights. இவ்வளோ மக்களுக்கு நிறைய அவங்களுக்கு ரைட்ஸ் இருந்தால் கூட இந்த பாகுபாடுகள்லாம் இருக்கிறதுனால அவங்களால தனக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படின்ற நிறைய விஷயங்கள் மனிதர்களுக்கு தெரிஞ்சுக்காமலே இருக்குது. The UNO defines human rights as the right inherent to all human beings, regardless of race, gender, nationality, ethnicity, language, religion, or any other status. Everyone is entitled to these rights without discrimination. அதாவது UNO என்ன சொல்கிறாங்க, ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இனம், அவங்க என்ன ரிலிஜனை சேர்ந்தவங்க, அவங்க எந்த மேலா ஃபீமேலா, அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க என்ன மொழி பேசுகிறாங்க, அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க, அந்த மாதிரி பார்த்து பிரிக்கிறது கிடையாது இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது. அவங்க மரபு அடிப்படையில் அவங்களுக்கு இருக்கிற உரிமை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மனித உரிமைகள், ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதில் எந்தவித பாரபட்சமும் காட்டக்கூடாது அப்படின்றாங்க. The UNO was formed on 24th October 1945 after the Second World War. It proposed to deal with the consequences of war and to prevent such happenings in the future. அதாவது யுஎன்ஓன்னு என்னன்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் 24th October 1945 ஆரம்பிக்கப்பட்டது. எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? ஆஃப்டர் தி செகண்ட் வேர்ல்டு வார். ஏன் அப்படின்னாக்கா அது ஒரு அமைதி உடன்படிக்கை மாதிரி. செகண்ட் வேர்ல்டு வாரில் நிறைய லைஃப் லாஸ் நிறைய நடந்துச்சு, ப்ராப்பர்ட்டி லாஸ்லாம் நிறைய நடந்தது. ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் வேர்ல்டு வார் உலகத்தில் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். ஓகே, இது நல்ல சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அடுத்து தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்ற ஒன்று நடக்காமல் இருக்கிறதுக்காக. The Universal Declarations of Human Rights has played a crucial role in promoting human rights. நம்மளுடைய மனித உரிமைகளை பற்றி சொல்கிறது இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை நடவடிக்கை எடுக்கிறது, அதை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கிறது UDHR, Universal Declaration of Human Rights. Next topic is apartheid. Apartheidனா இனவெறி. Apartheid was the highest form of discrimination that existed in South Africa. It was the governing policy in the country by the minority whites over the majority non-whites. The people of South Africa protested against racial discrimination. அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் மைனாரிட்டி பீப்புள்ஸ் யார் அப்படின்னா ஒயிட் பீப்புள்ஸ் தான்.
மெஜாரிட்டி யார் இருக்காங்க அப்படின்னா நான் ஒயிட்ஸ், கருப்பர்கள் இருக்காங்க. ஆனால் அங்கே வந்து என்ன அப்படின்னாக்கா அந்த நாட்டை சேர்ந்த அவங்களுடைய அந்த பீப்புள்ஸ், அந்த கருப்பர் இன மக்களை எதிர்த்து அந்த ஒயிட் பீப்புள்ஸ் வந்து இன பாகுபாடு காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எதுக்குமே வந்து ரைட்ஸ் கிடையாது, ட்ரெயினில் போக முடியாது, எதுக்கும் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதில்ல. அந்த மாதிரி நிறைய வந்து அங்கே வந்து கொடுமைகள் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்குது. ஸோ அந்த கருப்பர் இன மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த இன பாகுபாடு காமிக்கிறதுக்காக போராடுறாங்க. அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அபர்தைட் அப்படின்னு சொல்கிறோம். சவுத் ஆஃப்ரிக்காவை பற்றி பேசிட்டோம், அபர்தைடை பற்றி பேசிட்டோம். அப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு யாரை பற்றி பேச போகிறோம், படிக்க போகிறோம் அப்படின்னா கெஸ் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அவர் தான் யாருன்னா நெல்சன் மண்டேலா. ஓகே, do you know who is Nelson Mandela, students? Ma'am, I think he was the president of South Africa. Very good, absolutely correct answer. Now I will explain you about Nelson Mandela. Nelson Mandela was the citizen of South Africa. He raised his voice against apartheid. When he organized a defiant campaign against the government, he was imprisoned. அங்கே அந்த இன பாகுபாடுக்காக, இந்த கருப்பர்களுக்காக வெள்ளையர்களை எதிர்த்து இவர் வந்து போராடினதுக்காக இவரை வந்து என்ன பண்ணிடுறாங்க, இம்ப்ரிசான், ஜெயிலில் போட்டுடுறாங்க. Amid growing domestic and international pressure and with the fear of a racial civil war, the president FWD Clark released him in 1990. இவருக்கு நிறைய ஆதரவு பெருகிக்கிட்டே போச்சு. அதை பார்த்துட்டு உள்நாட்டில் ஏதாவது குழப்பம் வந்துட போகுது, பிரச்சனை வரப்போகுது அப்படின்றதுக்காக அப்போ இருந்த பிரசிடென்ட் FWD கிளார்க் அப்படின்றவர் 1990 அவர் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. The efforts taken by Mandela and FWD Clark put an end to apartheid. அவர் ரிலீஸ் ஆகிட்டு ஜெயிலேருந்து 1990 வெளியில் வந்த பிறகு அப்பத்து பிரசிடென்ட் FWD கிளார்க் அவரோட முயற்சினாலும் நம்மளுடைய நெல்சன் மண்டேலாவுடைய முயற்சினாலும் ஒரு வழியாக இந்த அப்பர்தைட் இனவெறி பாகுபாடுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆப்பிரிக்காவில் வைக்கப்பட்டது. In 1994, a multiracial general election was held in which Mandela led the African National Congress to victory and became president. அடுத்து 1994 அங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடந்தது. அதில் வந்து அந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு நெல்சன் மண்டேலா நிற்கிறாரு. நின்று மக்கள் எல்லாரும் அவருக்கு ஓட்டு போட்டு அவர் வந்து பிரசிடெண்ட்டாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மண்டேலா வாஸ் இன் ஜெயில் ஃபார் 27 years. இதுக்கு முன்னாடி அவர் வந்து 27 வருஷம் தன்னுடைய இளமை காலத்தில் ஜெயிலில் இருந்தார். யாருக்காக? அந்த சவுத் ஆஃப்ரிக்கனுடைய கருப்பர் இனத்து மக்களுக்காக. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், ஷார்ட்லி known as UDHR. The Universal Declaration of Human Rights is a milestone document in the history of human rights. நம்மளுடைய இந்த ஹியூமன் ரைட்ஸுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த UDHR சொல்லலாம். The declaration was proclaimed by the United Nations General Assembly in Paris on 10th December 1948. இந்த பேரறிக்கை யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி பாரிஸில் 10th December 1948 அன்னைக்கு வந்து வெளியிடுறாங்க. There are 30 articles in the Universal Declaration of Human Rights. It guarantees freedom of expressions as well as civil, political, social, economic and cultural rights. These rights apply to all people, irrespective of their race, gender and nationality, as all peoples are born free and equal. அதாவது இதில் மொத்தம் 30 ஆர்டிகல்ஸ் வந்து அவங்க வந்து யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த 30 ஆர்டிகல்ஸ்லையுமே என்ன சொல்லுது, எதை பற்றி சொல்லுது அப்படின்னா எல்லாருமே வந்து சமம் தான். அவங்க வந்து எந்த ஜாதி மத பேதம் இல்லாமல், அவங்க பேசுகிற மொழி அந்த எந்த பேதமும் இல்லாமல் எல்லாருமே வந்து சமம். பிகாஸ் ஆல் பீப்புள்ஸ் ஆர் பார்ன் ஃப்ரீ அண்ட் ஈக்குவல். எல்லாரும் வந்து சுதந்திரமாக பிறக்கிறோம், சம உரிமையோடு வாழணும் அப்படின்றது தான் அந்த டெக்ளரேஷன், அவங்க வந்து சொல்லியிருக்கிற டெக்ளரேஷனுடைய முடிவாகும். In fundamental rights, first topic is right to equality. It refers to the equality before law and equal protection of law. Prohibition or discrimination on the grounds of religion, caste, races, gender or place of birth is offensive and one can seek justice from court. அதாவது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். அந்த மாதிரி நம்மளுடைய இந்தியாவில் யாராவது அவங்களுடைய பிறப்பை சொல்லியோ இல்லை அவங்களுடைய கேஸ்ட், அவங்களுடைய ஜெண்டர், மேல் ஃபீமேல் அந்த மாதிரியோ, நீ இந்த இடத்துல பிறந்த பிளேஸ் ஆஃப் பர்த் அந்த மாதிரி ஏதாவது அவங்களுடைய உரிமைகள் மறுக்கல் பட்டால் அவங்க வந்து கண்டிப்பாக யாரோனா இந்தியாவில் பிறந்த எந்த ஒரு சிட்டிசனோ அவங்க வந்து கோர்ட் அணுகி அவங்களுக்கு வேண்டிய உரிமைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்மளுடைய சட்டம் சொல்லுது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் செகண்ட் ரைட் என்ன அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம். இதில் வந்து 6 ஃப்ரீடம்ஸ் வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்காங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அதாவது பேச்சுரிமை. ஃப்ரீடம் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ், ஆயுதமின்றி எந்த இடத்துலையும் கூடுற உரிமை. ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ் அண்ட் யூனியன்ஸ், சங்கங்கள் அமைக்கிற உரிமை. ஃப்ரீடம் டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் எந்த பகுதியிலான வசிக்கிற உரிமை.
freedom to move freely throughout the territory of India. இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் நம்ம வந்து போகலாம். freedom to practice any profession and carry on any occupation, trade or business. எந்த தொழில் எந்த வணிகம் வேணால் த்ரூஅவுட் இந்தியா செய்கிற உரிமை. இதுதான் வந்து ரைட் டு ஃப்ரீடமில் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் மூணாவதாக வர்றது வந்து ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ். It is against the law to employ children below 14 years of age in mines, factories or other occupations. அதாவது 14 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களை மைன்ஸ் சுரங்கங்களில் தொழிற்சாலைகளில் இல்லை மற்ற வேலைகளை ஈடுபடுத்துறது மிகப்பெரிய அவங்களுடைய உரிமை. அந்த குழந்தைங்களுடைய உரிமை வந்து பறிக்கிறதுக்கு சமம். Neither contractor nor an employer can force a worker to do a job against their will. அதாவது ஒப்பந்த தொழிலாளர்களோ இல்லை எம்ப்ளாயர்ஸ் முதலாளிகளோ அவங்களுடைய யாருடைய ஒர்க்கர்ஸ்னுடைய விருப்பமும் இல்லாமல் அவங்கள வந்து கம்பல் பண்ணி எந்த ஒரு வேலையில் ஈடுபடுத்தினாலும் அதுவும் வந்து அவங்களுடைய உரிமைகளை வந்து தடுக்கிறதா மறுக்கிறதா வந்து அர்த்தம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ரிலிஜியன்ஸ். திஸ் ரைட் கிவ்ஸ் த சிட்டிசன் ஃப்ரீடம் டு ஃபாலோ அண்ட் ப்ராக்டிஸ் எ ரிலிஜியன் ஆஃப் தேர் சாய்ஸ். அதாவது இந்தியாவில் பிறந்த எந்த ஒரு சிட்டிசனும் அவங்க விரும்பின சமயத்தை ஏற்று அதை பின்பற்ற உரிமை அவங்களுக்கு வந்து இருக்குது. All citizens have the freedom of conscience or ideas. The citizens also have the freedom to follow their own ways for practicing any religions. இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் அவங்க வந்து எந்த ஒரு சமய நம்பிக்கை வேணால் அவங்க பின்பற்றலாம். அவங்களுடைய மனசாட்சிப்படி எந்த ஒரு சமயத்தை பின்பற்றி வாழ்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா the cultural and educational rights. The Constitution gives us a right to preserve, protect and promote culture. We have the right to open schools, associations and societies to preserve and promote our tradition and culture. Similarly, a group of people may open a school for imparting religious education to children. The government also promotes such activities by giving grants. However, such institutions cannot deny admissions to anyone based on their caste, color, creed or even religion. இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் அரசியலமைப்பு கூட்டம் பண்பாடு பாதுகாக்கிறது, அதை வந்து அந்த நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து ஊக்குவிக்கிறது, இதுக்கான உரிமைகள்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய வந்து ஸ்கூலில் சம்மந்தப்பட்டது எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட இதுவெல்லாம் வந்து அமைக்கிறது, நமது பாரம்பரியம் அந்த பண்பாடு பாதுகாக்கிறது அதெல்லாம் வந்து நம்மளுடைய உரிமைகள்னு சொல்லலாம். ஆனால் நம்ம அளிக்கிற கல்வி வந்து சமய சார்பற்றதாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம வந்து ஸ்கூல் நடத்தி அதில் வந்து ஒரு சமயத்தை பார்த்து ஒரு சமயத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும் வந்து எஜுகேஷன் கொடுக்கறது அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கூல் நடத்துகிற அந்த ஒரு காலேஜ் நடத்துகிற அந்த ஒரு இதுவே வந்து கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிடும். சமய சார்பற்ற கல்வி நிறுவனங்களாக இருக்கணும் அப்படின்றது தான் இது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் அடுத்த ரைட்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கேரண்டீட் பை தி கான்ஸ்டிடியூஷன். நம்மளுடைய இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஸ்டிடியூஷன்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன்லேயே இதுக்கு கேரண்டி இருக்குது. பை திஸ் ரைட் எ பர்சன் கேன் அடாப்ட் கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் அண்ட் அப்ரோச் எ கோர்ட் இஃப் இஸ் டெனிட் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ நம்ம மேலே பார்த்த ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்மளுக்கு வந்து மறுக்கப்பட்டா நம்ம வந்து அரசை எதிர்த்து கூட ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட்டையோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டையோ எதிர்த்து கூட நீ வந்து கோர்ட்டில் போயிட்டு வாதாடி உனக்குரிய அந்த ரைட்ஸை உன்னோட அடிப்படை உரிமை இது அதை வந்து நீ பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரைட்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன். நம்மளுடைய இந்தியாவில் நடந்தது தான் இது. பிரீத்திகா யாஷினி அப்படின்ற ஒரு கேர்ள் அவங்களுடைய கிராஜுவேஷன் முடிச்சிடுறாங்க. அவங்க ஒரு அரசு வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தகுதி எல்லாமே இருக்குது, எஜுகேஷ்னல் தகுதி இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து இது என்ன போஸ்டிங்க்கு அவங்க போட்டிருக்காங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படின்ற போஸ்டிங்காக போட்டிருக்காங்க. பட் இந்த வேலை வந்து அவங்களுக்கு வந்து நிராகரிக்கப்பட்டது. என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து தேர்ட் ஜெண்டர் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஓகேவா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை விடாமல் கவர்மெண்ட்டுக்கிட்ட எதிர்த்து கேஸ் போட்டு கேஸ் நடக்குது. அவங்க வந்து போராடி எப்படியோ அந்த போஸ்டிங் வந்து வாங்கிடுறாங்க. ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட அவங்க வாங்குறாங்க அப்படின்னா ஏன்னா அவங்க வந்து ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா. டிரான்ஸ்ஜெண்டராக பிறந்தது அவங்களுடைய தவறு இல்லை. ஏன் ஜெண்டர்னால் மேல் ஃபீமேல் தான் இருக்கணுமா அப்படின்லாம் அவங்க வாதாடி அவங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்ததுனால வாங்கிட்டாங்க. ஸோ இது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதை ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு வந்து அந்த உரிமைகளை வந்து பெறணும் அனுபவிக்கணும் அப்படின்றது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்காங்க. Ma'am, Pritika Yashini belongs to which state? Pritika Yashini நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். Okay, now it is the time for Do You Know session. Human Rights Day is celebrated every year on 10th December. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி நம்ம ஹியூமன் ரைட்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து
UNO டே, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோன்னா October 24th எவ்ரி இயர். இது ரெண்டும் இன்றைக்கி நம்ம டூ யூ நோ செஷனில் பார்த்துருக்கோம். ஓகே சில்ட்ரன், we will meet in the next class. Bye. Thank you, ma'am. Thank you children.